என்னம்மா லீவ் எல்லாம் எப்படி போச்சு? ஜாலியா போச்சுங்களா? சரி, ஓகே. எல்லாருமே வந்து எங்கெங்க போனீங்க, என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் வைஸா சொல்லணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற அஞ்சலி, நீ சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்த ஸ்கூல் லீவ்ல நீ? மிஸ், அப்ப நாமெல்லாம் இன்னைக்கு படிக்க மாட்டோமா? படிக்கலாம்மா. ஃபர்ஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு மத்தியானத்துக்கு போல நம்ம கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பீரியட் வந்து என்னோட பீரியட் இல்லையா, இது ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு அஞ்சலி தானே இருக்கேன், அஞ்சலி முன்னாடி வந்து நின்று சொல்லு. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லணும், சரியா? எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளேயே முன்னிட்டு கூடாது, சரியா? சீக்கிரமா வெளியில் வந்து சீக்கிரமாக சொல்லு. அஞ்சலி சீக்கிரம் ஏந்திரு, மிஸ் கூப்பிடுறாங்க பாரு. ஓகே மிஸ், ஓகே மிஸ். என்ன தானே கூப்பிட்டீங்க, நானே வந்து சொல்லிடுறேன் மிஸ். எனக்கு தீபாவளி ரொம்ப ஜாலியாக போச்சு மிஸ். ஆனால் ஃபர்ஸ்ட்டு காலையில் நான் லேட்டாக தான் மிஸ் சேர்ந்தேன். அம்மா கிட்ட பட்டாசு வெடிக்கட்டுமா பட்டாசு வெடிக்குமான்னு கேட்டேன்னா அம்மா என்ன திரும்ப சொன்னாங்க, ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பட்டாசு வெடின்னு சொன்னாங்க மிஸ். ஆனால் காலையிலே நாங்கள் பட்டாசு வெடிக்கலாம், அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி நைட்டு 2 மணி வரைக்கும் நாங்கள் பட்டாசு வெடிச்சிருந்தோம் மிஸ். என்னது, 2 மணி வரைக்கும் பட்டாசு வெடிச்சிருந்தியா? அதனாலதான் நீ எப்ப பார்த்தாலும் லேட்டா வரியா? டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குற சொல்லு பார்க்கலாம். மிஸ், நான் டெய்லி நான் ஒரு 9 o'clock 10 o'clock தூங்கிடுவேன் மிஸ். என்னது 9 o'clock 10 o'clock? படிக்கிற பொண்ணு 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்க வேணாம். என்னது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? சரி சரி, அடுத்த ஆள் வாங்க. ஏய், மிஸ் கிட்ட பேசும்போது எல்லாரும் கொஞ்சம் உஷாரா பேசுங்க, சரிங்களா? என்ன ஒரே மொனமனப்பு? பக்கத்துல யார் இருக்கா? தனு தானே இருக்க. அஞ்சலி பக்கத்துல. சீக்கிரமாவா தனு, நீ போய் உட்காந்துக்கோ. சரிங்க மிஸ். தனு சீக்கிரமா போ, எப்படியே என்ஜாய் பண்ணுன்னு சொல்லு. அச்சோ, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. மிஸ், நாங்க வந்து இந்த வாட்டி ட்ரெஸ் எதுவும் எடுக்கல மிஸ். அதே மாதிரி நாங்க வந்து எந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ணல. அப்பா வெறும் வந்து பட்டாஸ் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி வந்து கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் ஜாலியாக அதை மட்டும் நைட் வரைக்கும் வெடிச்சிருந்தோம் மிஸ். வீட்டில் இருக்க புது ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டோம் மிஸ். என்னது, புது ட்ரெஸ் எடுக்கலையா? ஏன் எடுக்கலம்மா? எதுக்கு எடுக்கல புது ட்ரெஸ்ஸை? எல்லாரும் எடுத்தீங்கல்ல? ஆமா மிஸ், நாங்கள் எல்லாருமே எடுத்துட்டோம். அப்புறம் நீ மட்டும் ஏன் எடுக்கல? மிஸ், எங்கள் அம்மா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மிஸ். ஆனால் அந்த ஆர்டர் பண்ண இடத்துல ஏதோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு புது ட்ரெஸ்ஸே கொடுக்கல மிஸ். ஓ அப்படியா? சரி சரி, எப்பவுமே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 days முன்னாடியே நம்ம வந்து ஆர்டர் பண்ணாதான் அது கரெக்டாக வந்து ஆகும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும்? தீபாவளி அன்னைக்கு ட்ரெஸ் போட்டால் தானே ஜாலியாக இருக்கும். சரி சரி, இதுக்கப்புறமேட்டு அம்மா கிட்ட முன்னாடியே ஆர்டர் பண்ண சொல்லு, சரியா? எதாக இருந்தாலுமே. சரி, நீ போய் உட்காந்துக்கோ. ஓகே மிஸ். ஆனால் மற்றபடி எனக்கு வந்து தீபாவளி ரொம்ப சூப்பராக தான் போச்சு மிஸ். ஓகே, தேங்க்யூ மிஸ். அடுத்தது யாரு? நான்சி, நீ வந்து சொல்லுவா. என்னென்ன எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நீங்கள் கிறிஸ்டின் தான், பட் நீங்கள் வந்து பட்டாசுலாம் வெடிச்சிருப்பீங்கல்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமாம் மிஸ், நாங்கள் வந்து பட்டாசு நிறையா வெடித்தோம். ஏன்னா பட்டாசு வந்து எல்லாரும் வெடிப்பாங்கல்ல, அதனால. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்கல்ல. அப்பாவுக்கு போனஸ்லாம் கொடுத்தாங்க ஆஃபீஸில். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து அப்பா வந்து பழைய ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுல, புது ட்ரெஸ் நிறைய எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாங்க. அதை நான் போட்டுட்டு ஜாலியாக காலையில் எழுந்து பட்டாசு வெடித்தேன். நைட்டு வரைக்கும் பட்டாசு தான் மிஸ் வெடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தாத்தா வாட்டி வீட்டுக்கெலாம் போயிருந்தேன், எக்ஸ்ட்ரா லீவ்லாம் கிடச்சனால. ஓ, பரவாயில்ல. கிறிஸ்மஸுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ தீபாவளிக்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? மிஸ், ஆனால் ஜாலியாக இருந்துச்சு மிஸ். தீபாவளி மாதிரி எங்கள் வீட்லேயும் தீபாவளி கொண்டாடின மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு 3 பட்டாசு வாங்கி வந்து கொடுத்தாரு, பாக்ஸோடு சேர்த்து. சூப்பராக இருந்துச்சு மிஸ். அவ்வளோதான் மிஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடுறது. சரி, ஓகே. பக்கத்தில் ஜூலி இருக்கல்ல, ஜூலி வா. ஓகே மிஸ், நான் வரேன். என்ன ஜூலி, உன்னோட தீபாவளி எப்படி போச்சு? மிஸ், நான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டேன். எங்கள் மம்மி எங்கள் டேடி 2 பேருமே என்னை கூப்பிட்டுட்டு பெங்களூர் போயிருந்தோம் மிஸ். பெங்களூரில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 days தான் லீவ், 3 days தான் லீவ்னா சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் மிஸ். அப்புறம் பட்டாசு கொஞ்சம் வெடித்தோம். ஆனால் நான் வெடிக்கல மிஸ். எனக்கு ரொம்ப பயம் பட்டாசு வெடிக்கணும்னாலே. அதனால நான் எதுவுமே வெடிக்கல. அப்பாவும் அம்மாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் மிஸ், எங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு போச்சு. ஓ அப்படியா? எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது, சரியா? பட்டாசு தானே, கொஞ்சமா ரொம்ப வெடிச்சிட்டு கடகடன்னு ஓடி போயிடணும், சரியா? நீ வந்து அடுத்த வாட்டிலேருந்து ட்ரை பண்ணு. ஓகே மிஸ், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பட்டாசு வெடிக்க ட்ரை பண்ணுறேன் மிஸ். நெக்ஸ்ட் பொன்னி வந்து சொல்லு, உன்னோட தீபாவளி எப்படி போச்சு? ஜாலியாக போச்சா? மிஸ், தோ வந்துடுறேன். ரொம்ப ஜாலியாக போச்சு, இதோ வரேன் மிஸ். என்னம்மா, ரொம்ப ஜாலியாக போச்சு போல, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்க. சரி சரி சொல்லு, அப்படி என்ன ஜாலியாக போச்சுன்னு நானும் கேட்குறேன்.
மிஸ் இந்த வாட்டி தான் மிஸ் நான் வந்து பட்டாசே வெடிச்சேன். போன வருஷம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் மிஸ் பட்டாசு வெடிக்கிறதுக்கே. அம்மா என்ன பண்ணுவாங்க, பாக்ஸ் பாக்ஸா வாங்கி தருவாங்க. பண்டெல்லாம் போடுவாங்கல்ல மிஸ், அந்த மாரி இந்த வாட்டி பண்டெல்லாம் போட்டிருந்தாங்க மிஸ். பண்டு போட்ட இடத்துல பட்டாசு பாக்ஸ் வந்துச்சு. மொத்தம் வந்து எங்க வீட்ல 5 பாக்ஸ் இருந்துச்சு. 5 பாக்ஸுமே நான் ஒரு ஆள் தான் மட்டும் வெடிச்சேன். செம்மையா இருந்துச்சு மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ! அப்படியா? சரி யார் யாரெல்லாம் வந்தாங்க உங்க வீட்டுக்கு? மிஸ் எங்க வீட்டுக்கு எங்க தாத்தா, பாட்டி, அப்புறம் இன்னொரு தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் எங்க அம்மாவோட தங்கச்சிலாம் வந்திருந்தாங்க மிஸ். ஸ்வீட்லாம் செஞ்சாங்க. அப்புறம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மிஸ். சரி, அதுக்கப்புறமேட்டு அந்த பட்டாசு இருக்குல்ல மிஸ், பட்டர்ஃப்ளை பட்டாசுலாம் இருந்துச்சு மிஸ். அது வேகமா போச்சு. கேமரா பட்டாசு இருந்துச்சு. அதெல்லாம் கூட சூப்பரா இருந்துச்சு மிஸ். நைட்டு நாங்க ராக்கெட்லாம் விட்டோம். எங்க அப்பா வந்து பெரிய ராக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. மேல போய் பட 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 படன்னு வெடிச்சுச்சு மிஸ். சூப்பரா என்ஜாய் பண்ணேன் மிஸ். சரி ஓகே. உன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கயேன், சூப்பர் நெறைய வாட்டி சொல்லிட்டேன். சரி சரி போய் உட்காரு போ. ஓகே மிஸ். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். கடைசியா யாரு? கண்மணியா? கண்மணி, நீ வா நீ சொல்லு ஃபர்ஸ்ட்டு. தோ வந்துடுறேன் மிஸ். கண்மணி, உங்க வீட்ல நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? மிஸ் எங்க வீட்ல ஜாலியா எப்பயும் போல தான் மிஸ். தீபாவளிக்கு நோம்புலாம் எடுப்போம் மிஸ். எங்க வீட்ல அதிரசம்லாம் சுடுவாங்க. அதெல்லாம் சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கும் அக்கா என் தங்கச்சிக்கும் ஃப்ராக் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க ஃப்ராக் போட்டு கொஞ்சம் பட்டாசு வெடிச்சோம் மிஸ். அவ்வளோதான். ஏன்னா நாங்க வந்து சின்ன பசங்க சொல்லிட்டு அம்மா வந்து எங்கள பட்டாசுலாம் வந்து ஹேண்டில் பண்ண விடல மிஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மிஸ். அவ்வளோதானா உங்க வீட்ல தீபாவளி? இல்ல மிஸ். நாங்க கோயிலுக்குலாம் போனோம். அப்புறம் படத்துக்கு கூட போனோம் மிஸ். அப்படியா? சரி ஓகே. லாஸ்ட்டா யார் இருக்கா? ரோசியா? ரோசி, வா வந்து என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு வா. உன்னோட தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. ஏய் உன்னதான் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்க? வா வந்து சொல்லு வா. மிஸ் எங்க வீட்ல தீபாவளி ரொம்ப சூப்பரா போச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்க வந்து எங்க ஆயா தாத்தா வீட்டுக்கு போனோம். அப்புறம் அங்க ஆயாவும் வந்து பட்டாசு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டுருந்தாங்க. சிவகாசிலேருந்து வந்து ஆன்லைன்ல புக் பண்ணா வருமா, அந்த மாரி பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஜாலியா தான் மிஸ் போச்சு. ஆனா வீட்ல ஸ்வீட்ஸ் நெறைய செஞ்சிருந்தாங்க மிஸ் அன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஓ! அப்படியாம்மா? எல்லாருக்குமே சூப்பரா தான் போச்சு. சரி நீ போய் உட்காரு போ. எங்க வீட்டு தீபாவளி எப்படி போச்சுன்னு நான் சொல்றேன். ஏய் வந்து சீக்கிரம் உட்காரு. மிஸ் வீட்டு தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லப் போறாங்களா? நம்மளாம் என்ஜாய் பண்ணி கேட்கலாம். சீக்கிரம் வா. ஓ! அப்படியா? சரி மிஸ் தோ வந்துடுறேன். நான் போய் உட்கார்றேன். ஏய் கம்முனு இருங்கன்னா எல்லாருமே. மிஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவ்வளவுதான் பீரியட் முடிய போகுது. ஒரு பீரியட் அவ்வளவுதான்ப்பா. எப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டே மிஸ் முடிச்சுட்டாங்கப்பா. ஆமா. கரெக்ட் தான். ஒரு அடுத்த பீரியட் வந்தா தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. எங்க வீட்ல தீபாவளி வந்து எப்பல போல ஜாலியா தான் போச்சு. நான் இந்த வாட்டி எதுவுமே ஸ்பெஷலா செய்யல. ஒன்லி குலோப் ஜாம் மட்டும் தான் செஞ்சேன். அதான் உங்களுக்கோசம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. மிஸ் எங்களுக்கோசம் எல்லாம் குலோப் ஜாமுன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. இங்க பாரு, ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா குலோப் ஜாமுன் தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு. இது ஃபுல்லாவே வந்து குலோப் ஜாமுன் தான். இங்க பாத்தியா? இது எல்லாமே உங்களுக்கு தான். எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு பக்கத்து கிளாஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மிஸ் ஓகே மிஸ். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். பரவாயில்ல இருக்கா, நீ என்னோட கிளாஸ் தானே, என்னோட குழந்தைங்க தானே நீங்க எல்லாருமே. சரி ஓகே. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளாஸ் அந்த லஞ்ச் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல வச்சிருங்க. நான் டிஃபன் பாக்ஸ் போகும்போது எடுத்துக்கிறேன். மிஸ் ஓகே மிஸ். நாங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்க லஞ்ச் பாக்ஸ் அங்கேயே வச்சிடுறோம் மிஸ், உங்க ரூம்லயே. என்னது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்துச்சுன்னா பக்கத்து கிளாஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பாடம் எடுக்கிறேன். இப்ப வேண்டாம். ஓகே மிஸ். நாங்க குலோப் ஜாம் சாப்பிட்டுறோம் மிஸ். ஓகே மிஸ். சீக்கிரமா சாப்பிட்டு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. நான் பக்கத்து கிளாஸ்க்கு போறேன். இங்க பாருப்பா மிஸ் போயிட்டாங்க. வாங்க நம்ம எல்லாம் உட்காந்து குலோப் ஜாம் சாப்பிடலாம். சூப்பரா டேஸ்டியா எம்மியா இருக்கும் போல. இந்தாப்பா குட்டி கிண்ணத்துல போட்டேன். 3 ஷேர் பண்ணிருக்கேன். ஆளாளுக்கு 3 சரியா? ஏய் 3 என்னடி சொல்றேன்? மிஸ் திட்ட போறாங்க. எல்லாருக்கும் ஒன்னொன்னு தானே சொன்னாங்க. ஏய் சரிடி. அப்ப 3 பேர் ஒன்னொன்னு எடுத்துக்கலாம். சின்ன பவுலா தான் இருக்கு அதனால. சரி ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சலி தான் ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு இருக்கா. அஞ்சலி வாங்கிக்கோ. ஏய் நல்லா சூப்பரா இருக்குடி இது. ஓ அப்படியா? இன்னொன்னு கூட இருக்கு. சரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.